வெல்கம் டு ஃபுட் ஆசம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சூப்பரான சுவையான ப்ரெஷர் குக்கரில் நம்ம எப்படி மட்டன் குழம்பு நம்ம செய்ய போகிறோம்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். இது இட்டு தோசைக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். அது எப்படி செய்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ வரமிளகா ஒரு 6 எடுத்துப்போம். இது கூடவே நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா விதைகள் எடுத்துக்கலாம். ஒரு 5-6 கிராம்பு எடுத்துக்கலாம். ஒரு சின்ன இன்ச் பட்டை எடுத்துக்கலாம். 2 ஏலக்காய் எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அந்த நிறம் மாறிடாமல் பார்த்துக்கோங்க. நிறம் மாறிடுச்சுன்னா குழம்போட கலரும் மாறிடும். அதனால் லைட்டாக அந்த வாசனை வந்ததுமே நம்ம எடுத்துடலாம் தனியாக. நான் சிம்லேயே வச்சு தான் நல்லா வறுத்துட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கலர் சிம்மில் வச்சு வறுக்கும் போதே கலர் நல்லா மாறி இருக்கும். இங்கே பாருங்கள். இப்போ இதை நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் திரும்ப ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ 6 பூண்டு நம்ம கட் பண்ணி எடுத்து போட்டுக்கலாம். இது பெரிய பூண்டாக இருக்கிறனால 6 எடுத்துருக்கேன். சின்னதுன்னா ஒரு 10 பல் எடுத்துக்கோங்க. இது கூடவே இஞ்சி 1 இன்ச்சு அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இஞ்சி கூட சேர்த்துறாதீங்க, கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் எண்ணெயில் வதக்கிட்டு ஒரு வதக்கு மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு பெரிய வெங்காயம் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா சின்ன வெங்காயம் ஒரு 20 வெங்காயம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்தோன்னா இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே வதக்கிக்குவோம். இது கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளியும் நம்ம சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கியாச்சு. இப்போது இந்த டைம் நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்படி சேர்க்கும்போது நல்லா வாசனையாக இருக்கும் மசாலா. இது கூடவே திருவுன தேங்காய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கப் அளவும் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் வரும். ஏன்னா ரொம்ப தேங்காய் சேர்க்க வேண்டாம், கம்மியான அளவே நம்ம சேர்த்துப்போம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கியாச்சு. அந்த மசாலாவும் வறுத்து வச்சுக்கிட்டாச்சு. இப்போ இது ரெண்டையுமே நல்லா அரைச்சி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த ஜாரில் இந்த வறுத்த மசாலாவை நம்ம மசாலா பொருட்களை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே வதக்கி வச்சிருக்கிற இந்த வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா நைஸாக நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துப்போம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மசாலா அரைக்கும் போது குழம்பு வேறு லெவலில் இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கும் போது ரொம்ப காரம் இருக்காது. இது கூடவே கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன வெங்காயம் வந்தால் ஒரு 5 வெங்காயம் நீங்கள் நறுக்கி போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நான் கொஞ்சம் நல்லாவே வதக்கிடுங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் மட்டன் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லி எலும்போடு இருந்துச்சுன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். குழம்புல நல்லி எலும்பு கிடந்ததுன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த குழம்பு இட்லி தோசைக்கு ரைஸுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த வெங்காயத்தோட இந்த மட்டனையும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இது கூடவே நம்ம மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துப்போம். இது கூடவே காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். ஏன்னா இது கலருக்காக. வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, வேணாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. இது கூடவே குழம்புக்கு தேவையான உப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். ஏற்கனவே மசாலாவில் வேறு சேர்த்துருக்கோம். ஸோ பார்த்துட்டு நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எப்போவுமே மட்டன் சேர்த்ததுக்கப்புறமா உடனே நம்ம தண்ணி சேர்த்துடக்கூடாது. உடனே நம்ம மசாலாவும் சேர்த்துடக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் நல்லா நம்ம வதக்கி விட்டுறணும். இப்போ நம்ம அரைச்ச மசாலா விழுது இதில் ஆட் பண்ணிடலாம். மசாலாவை ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம்.
இப்போ தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துப்போம். உங்களுக்கு எந்த ரொம்ப தண்ணியாக வேணும் இல்லை கொஞ்சம் கெட்டியாக வேணும் இல்லை மீடியமாக வேணும்னா உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் கெட்டியாகவே இன்றைக்கி வைக்க போகிறதுனால கொஞ்சமாக அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த மட்டன் குழம்புல வந்து முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரே ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது சேர்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூடவே நறுக்குன கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா கொதிக்குது. இந்த டைம் நம்ம வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் நம்ம ஒரு 10 விசில் வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். 10 விசில்லேருந்து 12 விசில் கூட நீங்கள் வைக்கலாம். அது நீங்கள் வாங்குகிற மட்டனை பொறுத்து. இப்போது நான் வந்து 10 விசில் வச்சு எடுத்துட்டேன். இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா மசாலா எல்லாம் வெந்து எண்ணெய் தெளிஞ்சு மேலே வந்திருக்கு. பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் மேலே தெளிஞ்சு வந்திருக்கு. சூப்பராக இருக்குது, நல்லா வாசனையாகவும் இருக்குது. நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக மசாலா வச்சு செய்யும்போது எந்த ஒரு குழம்பாக இருந்தாலும் டேஸ்ட்டாக இருக்குங்க. இது நீங்கள் வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஒயிட் ரைஸ்க்கு பெஸ்ட்டான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். சூடாக சாதம் போட்டு இந்த மட்டன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.